தனுசு ராசி என்பர்களின் 2026ஆம் ஆண்டு ராசி பலன்களை காணவிருக்கிறோம். மூல நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராட நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த தனுசு ராசியில் வருவீர்கள். அடுத்தவர்களுக்காண்டி தாராளமாக செலவு செய்யக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. அதனாலே எதிலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோதனை வந்த பிறகுதான் அதில் ஒரு வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால் எல்லா விஷயங்கள்லையும் முதல்ல எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பண வரவுகள் இந்த வருடத்தில் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் தீர்ந்து பண வரவு கொஞ்சம் அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக கூடி வரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலைகளில் ஒரு சிறப்பு இல்லை அப்படின்னாலும் ஒரு நல்ல வேலை கிடைத்து நீங்கள் மாறுதல் ஆகி போவீங்க. ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்கலாம் இடமாற்றம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும் அப்படின்னு சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் நல்லபடியாக இப்போ நீங்கள் ஒரு அதில் அப்ளை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடமாற்றம்லாம் கிடைக்கப்பெறும். அதே போல் அரசாங்க உத்தியோகம்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இந்த 2026 தனுசு ராசிக்கு பிரகாசமாக இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக வெளிநாடு சென்று சுற்றுலா செல்வதற்கும் மேற்படிப்புக்காண்டி வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்குது. குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஜூனுக்கு மேலே 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படி இருக்கும் பொழுது அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேணும். திருமணங்கள் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகலாம். அதனால் சற்று பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வரனானது கிடைக்கப்பெறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பண வரவு, கடன் வரது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பணமெல்லாம் உங்களை சேரும். நீண்ட நாட்களாக ஒருத்தவங்க தரணும் அப்படிங்கிற பணமெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக சேருவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. பண வரவு வருவதன் மூலம் நீங்கள் பழைய கடன்கள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஹவுசிங் லோன், வீட்டு கடன்கள், பர்சனல் லோன், திருமணத்துக்காணி வாங்கிய கடன்கள்லாம் ஏற்கனவே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு பெரும் தொகை கொடுத்து அடைப்பீங்க. வெளியில் கந்து வெட்டிக்கு எதுவும் வாங்கியிருந்தாலும் அந்த தொகையெல்லாம் நீங்கள் அடைக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. சனி பகவான் 4ஆம் இடத்துலையும், ராகு பகவான் 3ஆம் இடத்திலும், கேது பகவான் 9ஆம் இடத்திலும் இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ளாக சின்னதாக வரக்கூடிய சண்டை கூட பெரிதாக வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிந்தளவு அமைதியாகவும் பொறுமையோடும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதுக்கடுத்து எதிலுமே சற்று சோம்பேறித்தனம் உங்களுக்கு வந்துட்டு போகும். ஒரு விஷயத்தை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனமாகவே இந்த 2026 ஃபுல்லாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்போடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பியதை அடையலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஏதேனும் பேங்க்லையோ இல்லை வெளியிடங்களில் நீங்கள் லோன் அப்ரூவலுக்காண்டி ஏற்கனவே எழுதி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சற்று தாமதமாகலாம். உயர் அதிகாரிகளோட சின்னதாக மன வருத்தங்கள், பிரச்சனைகள் முறையெல்லாம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இருந்தாலும் தொழிலாளர் பிரச்சனையினால் கொஞ்சம் சிரமங்கள் நீங்கள் அடைவீங்க. அதனால் எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து வாழ்க்கையில் நடக்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா கடந்த வருடமெல்லாம் அதிக போராட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஓரளவு தீர்ந்து இந்த வருடம் கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசிக்கு இருக்குது. அதனால் அது மாதிரி போராட்டங்கள் இல்லைனாலும் ஒரு 50% கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா தான் இந்த 2026 நீங்கள் மல்லு கட்டி இந்த வருடத்தை ஓட்ட முடியும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் நண்பர்களை பேச்சை கேட்டுக்கிட்டு ஊரை சுற்றுறதா இருக்கட்டும், டிவி, மொபைல் தகாத சவகாசங்கள், தகாத பிரச்சனைகள்லாம் உங்களை சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த தனுசு ராசி பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். மருத்துவ செலவுகள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். கொஞ்சம் உடல் ரீதியாகவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் சீரியஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நீண்ட நாட்கள் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு உரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா
உங்களுக்கு வந்து புண்ணிய ஸ்தலங்கள் அல்லது அப்படின்னா புண்ணிய நதிகளுக்கு சென்று குளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கு. அதனால முக்கியமாக நீங்கள் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிச்சிங்க அப்படின்னா இந்த 2026 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு, மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு ஆடம்பரத்தை குறைத்து கொண்டு அனாவசிய செலவுகளையும் குறைத்து கொண்டிருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வியாழக்கிழமை குரு வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கேது வழிபாடும் செய்து வர 2026ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.